ஹாய் மக்களே, இதுதாங்க சுதுப்புனாக்கார. இந்த கார மீன் எதுக்கு தேவைன்னா, நமக்கு இந்த வெய்ய காலத்தில் மண்டெல்லாம் அப்படியே வேர்த்து வேர்த்து மண்டையிலே அப்படியே நீர் தங்கியிருக்கும். அது மூலிமா தலை வலிக்கும், சளி பிடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மீனை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மீன் பிடி தடை காலத்தில் எனக்கு இந்த மீன் கிடச்சது பெரிய விஷயங்க. இது சின்ன சின்ன மீனை பார்க்காதுங்க. இதில் பெரிய மீன் இருந்தால் கூட நம்ம ஒரு கை சைஸ் அளவுக்கு நடுத்தரமான சைஸ் வரைக்கும் இந்த மீன் நல்லா வளரும். அந்தமாரி மீன் கூட நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். எனக்கு இது தாங்க கிடச்சிது. இந்த மீனை இந்த மாதிரி நல்லா சிசர் கட் கொடுத்து நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், புளி இது அப்படியே ஊற வச்சுக்கலாம். கை நிறைய பூண்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குதுங்களா, அது போட்டுக்கோங்க. தக்காளியை நம்ம கரைக்கவும் தேவையில்ல, புளியை நம்ம கரைக்கவும் தேவையில்ல. அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி இந்த மீனில் நம்ம அப்படியே இருக்கும் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம இந்த குழம்பு அப்படியே கூட்டிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாசனை வீடே மணக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் வாசனையும். மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. பூண்டு ரொம்பவே தூக்கலாக போட்டுக்கணும். அப்படி செஞ்சால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். அது கூட தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பை தாளிக்கக்கூடாது. எண்ணெய் இந்த குழம்புலையே அப்படியே ஊற்றிக்கலாம். நீங்கள் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே இந்த குழம்பு எப்படி கூட்டலான்றது தெரியும். சளி பிடிச்சிட்டுக்குது, உடம்பு வலிக்குது, மண்டையில் நீர் கோத்துட்டு இருக்கிறவங்கன்னா இந்த மீனை தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு மருத்துவம் நிறைந்த மீன் இது. தேவையான உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் மஞ்சத்தூள். இது தேவையான மஞ்சத்தூள்ன்றது ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள்லேயே மஞ்சத்தூள் இருக்கும். தேவைன்னா போட்டுக்கலாம், தேவைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இது அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. ஓவர் எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும். சும்மா ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை விட்டு நம்ம அப்படியே இந்த குழம்புக்கு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு தான் ரொம்ப கொஞ்சம் முக்கியம். சப்புன்னு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் குழம்பு. உப்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இதை மாதிரி சுண்டி அப்படியே வரும். இது ஒரு அகண்ட பாத்திரத்தில் தான் வைக்கணும். குறுகிய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ மீனெல்லாம் அப்படியே உடஞ்சி முள்ளு தனியாக மீன் தனியாக வந்துடும். நம்ம அடுப்பில் வைக்கும் போதே இந்த குழம்பை மிதமான ஒரு தீவை தான் வைக்கணும். அந்த அளவுக்கு கொதித்து கொஞ்சம் அப்படி வந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு சுண்டி கரண்டியில் ஒட்டி வர்றது தான் அந்த பதமே, இந்த குழம்போட பதமே. எக்கார்ந்த கொண்டு இந்த குழம்பை தாளிக்கவே கூடாதுங்க. எண்ணெய் விட்டு தான் நம்ம அந்த குழம்பை அடுப்பில் வைக்கணும். எண்ணெய் கூட தேவையில்லாமல் அப்படியே கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் தாளிக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இது உடம்பு சரியில்லாதவங்களாம் அந்த வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த குழம்பு தாராளமாக பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.